सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இந்த பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை அத்வைதி சாதிச்சார். இது துவைதிக்கு இஷ்டம் இல்லை. துவைதி உலகத்தை சத்தியம்னு சொல்றான். அப்ப சத்தியம்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக அத்வைதி சொன்னதான மித்யாத்வம் தப்புன்னு அவன் சாதிக்கிறான். சாதிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் சத்தியம்னு அவன் சாதிச்சுட்டானேயானால் அப்பொழுது அத்வைத்தினுடைய மித்யாத்வமானம் கெட்டு போயிடும். இப்ப இதை சாதிக்கிறதுக்காக அவன் நான் விமதம் சத்தியம் அப்படின்னு நான் சொல்றேனப்பா, இந்த அனுமானத்தினால உங்க அனுமானத்துக்கு பாகம் வருமே அப்படின்னு சொல்ற. அப்படின்னா விமதம் மித்யா திருஷ்யத்வாத்துன்னு தாங்கள் சொல்லி கொண்டிருக்கேள், அது சரியில்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தை நான் சாதனம் பண்ணுகிறேன். அப்பொழுது சத்தியத்துவத்தை சாதனம் பண்றதுனால இந்த அனுமானத்துக்கு நீங்க சொல்லக்கூடியதான அனுமானத்துக்கு பாகம் வரும் அல்லவா அப்படின்னு சொன்னா, நீ சொல்ற அனுமானம் நிஜமாக சத்தியத்துவத்தை சாதித்தால் அப்பொழுது அனுமானத்தினால என் அனுமானத்துக்கு பாகம் வரலாம். ஆனா நீ சொல்ற அனுமானங்கள் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுல ததேவம் நிராகிருதாக பரமார்த்த தத்துவே சாத்தியே ஷடமி ஹேதவா அப்படின்னு ஒரு 6 ஹேத்துக்கள் அவர் சொன்னதை கண்டனம் பண்ணிட்டார். அதற்கு பிறகு தனித்தனியாக சாமானிய அனுமானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு 8 விசேஷ அனுமானம் சொல்ல போற. இப்படி இந்த பிரகரணமானது 3 பிரிஞ்சிருக்கு. முதல்ல ஷடமி ஹேதவகான 6 ஹேத்துக்கள், பிறகு சாமான்யமான அனுமானங்கள், ஸ்பெசிபிக்கா சில அனுமானங்கள், 8 அனுமானங்கள் சொல்ற. இதுல இந்த சாமானிய அனுமானங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதுல இப்பொழுது நம்ம 407ஆம் பக்கம் கடைசியிலிருந்து 2வது லைன் ஒரு அனுமானம் சொல்லிட்டு இருக்க. மித்யாத்வம் ஆத்மான்ய சர்வவிருத்தினா மித்யா மாத்திர விருத்தித்வாத் சுக்தி ரூபியத்வாத் இத்யபினா. இது ஒரு அனுமானம். மித்யாத்வம் ஆத்ம அந்நிய சர்வவிருத்தினா, ஆத்ம பின்னமான எல்லா பதார்த்தங்கள்லயும் மித்யாத்வம் இல்லை அப்படி அவன் என்ன சொல்றான், ஆத்ம பின்னமா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் சுத்தி ரூபியாதிகள் அவைகள்ல மித்யாத்வம் இருக்கட்டும், பிரபஞ்சத்திலே மித்யாத்வம் இல்லை அப்படிங்கிறது அவனுடைய கட்சி. அதனால ஆத்மான்ய ஆத்ம பின்னமான சர்வவிருத்தி பிரபஞ்சமும் சுத்தி ரூபியங்களும் இவைகள்ல சுத்தி ரூபியத்துல தான் இருக்கே தவிர ஆத்மான்யமான பிரபஞ்சத்துல இல்லை அப்படிங்கிறான். மித்யா மாத்திர விருத்தித்வா, ஏன்னா மித்யாத்வம் எங்க இருக்கு, மித்யா பதார்த்தங்களை தான் இருக்கும். மித்யா பதார்த்தங்கள் சுத்தி ரஜதம் ஸ்வப்னம் ரஜு சர்ப்பம் மறுமரீச்சிக்கா இவைகள் தான், அதுலதான் இருக்குமே தவிர வியாபகாரிக பிரபஞ்சத்துல இல்லை அப்படின்னா. சுத்தி ரூபியத்வத் இத்யபி அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்லும். இந்த அனுமானமானது பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தை காட்டுறது. ஏன்னா மித்யாத்வம் எல்லா இடத்துலும் இல்லை, சுத்தி ரூபியத்தில் தான் இருக்குன்னு கடாதிகள் சத்தியமாயிருக்கு. ஆகையால் பிரபஞ்சம் சத்தியம்னு அனுமானம் சொல்றதுனால நீங்க பிரபஞ்சம் பொய்ன்னு எந்த அனுமானம் சொன்னீங்களோ அது பாதிக்கப்பட்டது அல்லவா அப்படின்னு அவன் சொல்றான். இதுவும் சரியில்லைப்பான்ட்டு. ஏன்னா மித்யாத்வ நியூன விருத்தித்வஸ்ய உபாதித்வா, இந்த அனுமானம் சொல்றீங்க, இந்த அனுமானத்துல ஒரு உபாதி இருக்கு. உபாதி இருந்தா முதல்லயே சொல்லியிருக்கேன், அந்த அனுமானமானது தப்பா போயிடுது, அது தோஷம். வியாபியத்வா சித்தி எனக்கூடியதான ஒரு தோஷம். இந்த தோஷம் வறுமையானால் இந்த உபாதி அபாவத்தினால சாத்தியாபாவத்தை சாதிச்சு விடலாம். அப்ப அது சத்ருத்பட்சமா வேற ஆகும். ஆகையால் என்ன ஆகும்னா உபாதிங்கிறது அனுமானத்தையே நாசம் பண்ணக்கூடியதான ஒரு தோஷம்.
இப்ப பாருங்க, மித்யாத்வ நியூனவரத்தித்வம்னு இருக்கு. திருஷ்டாந்தத்துல சாத்திய வியாபகத்துவம் பார்த்தேடையானா, திருஷ்டாந்தமான சுத்தி ரூபியத்துவத்துல சாத்தியமான ஆத்மான்ய விருத்தியா இருக்கு. ஆனா அது மித்யாத்வ நியூன விருத்தியாவும் இருக்கு. மித்யாத்வம் எங்க இருக்கு? சுத்தி ரூபியத்துல இருக்கு, ரஜு தர்ப்பத்துல இருக்கு, ஸ்வப்னத்துல இருக்கு, இத்தனை பதார்த்தங்கள்ல இருக்கு. ஆனா சுத்தி ரூபியத்துவங்கிறது மித்யாத்வத்தை விட சின்ன. மித்யாத்வம் நியூன விருத்தி. ஆனா மித்யாத்வம் அல்லது மித்யாத்வ நியூன விருத்தியா இல்ல. மித்யாத்வம் மித்யாத்வ சமவிருத்தி. அதனால விவகாரம் என்ன? இந்த பட்சத்துல இல்ல. சாத்திய வியாபகத்வேத்தி சாதன அவ்வியாபகத்துவம் எனக்கூடியதான உபாதி லட்சணம் ஆக்கிராந்தமா இருக்கு. ஆகையால் இந்த அனுமானமானது பொருந்தாது. அதுக்கப்புறம் மித்யாத்வம் சதசத்விலட்சணத்துவம் சத்விலட்சணத்துவம் வா. இந்த மித்யாத்வத்தை நாம 5ஆ பிரிச்சு சொல்லியிருக்கார். முதல்ல 5ஆ பிரிச்சு சொன்னதுல சதசத்விலட்சணத்துவம் அப்படின்னு முதல் மித்யாத்வத்தை சொன்னோம். திரைகாலிக பிரதியோகித்துவம்னு 2வது, ஞான நிவர்த்தியத்துவம்னு 3வது, சுவாத்தியந்தா பாவாதிகரண ஏவ பிரதீயமானத்துவம்னு 4வது, சத்விலட்சணத்துவம்னு 5. இத முதல் லட்சணம் சொல்றா, 5வது லட்சணம் சொல்றா, எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் 5 ஆச்சாரியால் 5 விதமாக நமக்கு சொல்லியிருக்கார். அதை மருத்துவ சுவாமிகள் சொல்லியிருக்கார். இப்ப நீங்க சதசத்விலட்சணத்துவம்னு சொல்றா இல்ல சத்விலட்சணத்துவம்னு சொல்றா, நீங்க எப்படி சொன்னாலும் சரி வரல சாருங்கிறான். ஆத்யே சித்த சாதனம் தஸ்ய ஆத்மான்ய சர்வ மத்திய பதித அசத்விருத்தித்வா பாவாத். கால் இருக்கணும். அதான் ஆத்மான்ய கால் இல்ல, அப்படியே படி. ஆத்மான்ய சர்வ மத்திய ஆத்ம பின்னமாக இருக்கக்கூடியதால சர்வ விருத்தியாக மித்யாத்வம் இருக்கோ இல்ல அப்படிங்கிறது. சத்விலட்சணத்துவம் மித்யாத்வம் அசத்துல இல்ல. அசத்துல சத்விலட்சணத்துவம் இருக்கே தவிர அசத்விலட்சணத்துவம் இல்ல. ஆத்மான்யமாக இருக்கக்கூடியதான ஆத்ம பின்னமாக இருக்கக்கூடியதான எது வியாவகாரிக பிரபஞ்சம், மித்யா பதார்த்தங்கள், அசத் பதார்த்தங்கள், இந்த 3லயும் சத்விலட்சணம் இல்லை. அதனால அது சரியில்லை. சரி, த்விதீயது சத்விலட்சணத்துவம்னு சொன்னேடையானால் இப்ப ஹேதுவில் இருக்கக்கூடியதான மித்யாபதம் இருக்கு பார்த்தா, மித்யா மாத்திர விருத்தித்வாத் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹேதுல. அந்த மித்யா மாத்திர விருத்தித்வாத்ங்கிற ஹேதுவில் இருக்கிற மித்யாபதமானது அது சத்வத் வைலட்சண்ய பதம் அப்படின்னு நீங்க சொன்னேடையானால் பட்சத்துல அது இல்ல. ஸ்வரூபா சித்தி அதோட இல்ல, சத்வைலட்சண்ய ரூபே பட்சே. இப்ப பட்சம் என்ன சொல்லியிருக்கான்? சத்விலட்சணம் அப்படின்றோம். துச்ச சாதாரணே சத்துனா பிரம்மம், பிரம்ம பின்னமா இருக்கக்கூடியது வியாவகாரிக பிரபஞ்சம், அதோட இல்ல பிராதிபாசிக பிரபஞ்சம் அசத் பதார்த்தம். அதுல துச்சமும் இருக்கு. அந்த துச்சத்துல சத்விலட்சண இதர அவருத்தித்வ ரூப ஹேத்வபாவா. சத்விலட்சணமான பிரபஞ்சம், வியாவகாரிக பிரபஞ்சம், தற்பின்னமா இருக்கக்கூடியதான துச்சமும் மித்யா பிரபஞ்சமும் தது அவருத்தித்வ ரூப ஹேது இருக்கா இல்ல. அதனால என்னாச்சுன்னா சத்யாபி சத்வைலட்சண்ய மாத்திர பரத்து, அதுவும் சத்வைலட்சண்யம் அப்படின்னு சொன்னா சந்திக்த அனைகாந்திகதா சாத்தியாபாவதி ஆத்மபேதே ஹேது சந்தேகாத் என அதையும் சத்வைலட்சண்யம்னு சொன்னா சந்திக்த அனைகாந்திகத்துவம் வந்துருது. ஏன்? சாத்தியம் என்ன? ஆத்மான்ய விருத்தினா, அதனுடைய அபாவம் என்ன? ஆத்மான்ய விருத்தி. அதனால சாத்தியாபாவத ஆத்மபேதே ஆத்மான்ய விருத்தின்னா ஆத்மபின்னம். அதுல ஹேத்து சந்தேகமா இருக்கு. அதனால சந்திக்தாதிபுத்தித்தம். அப்பிரயோஜகத்வாதிகஞ்சா இதோட இல்ல. அப்பிரயோஜகத்துவம் என்கிறது பூர்வோக்தம் தூஷணம், முன்னால சொன்னதான தூஷணம் அனுவர்த்தத ஏவா. அதனால நீங்க சொன்னதான இந்த அனுமானமும் வஸ்துதா சரியா இல்லை அப்படின்னு தீர்மானம் விட்டார். இப்ப இந்த அனுமானம் போயிட்டா ஆத்மா பரமார்த்த ததன்யா பதார்த்தத்வாத் அனாத்மவத், ஆத்மா பரமார்த்த ததன்யா அப்படின்னு சொல்ற. பதார்த்தமா இருக்கணும். எப்படி கடபடாதி பதார்த்தங்கள்லாம் பதார்த்தமோ இல்லையா? அதனால பரமார்த்தம்னா பிரம்மபின்னம் ஆத்மா, இதெல்லாம் பரமார்த்தம் தான். நக கல்பித ஆத்ம பிரதியோகி அனாத்மவது பதார்த்தத்வாத் அனாத்மவது அப்படின்னு அடுத்ததான ஒரு
பிரபஞ்சம் பரமார்த்தம் அப்படி பரமார்த்த ததன்யா பரமார்த்த சத்தா இருக்கக்கூடியதான இன்னொரு பதார்த்தம். ஆகையால் பதார்த்தத்வாத் அனாத்மவது அப்படி. இப்ப கல்பித பேதத்தினால நமக்கு சொல்லலாமே, அது பரமார்த்தம் இருந்தாலும் ததன்யமா இருந்தாலும் கல்பித பேதம் வச்சுக்கோம். அதுவும் பரமார்த்தம் இதுவும் பரமார்த்தம் இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கல்பிதமா வச்சுப்போமே அப்படின்னு. நச்ச கல்பித ஆத்ம பிரதியோக பேதேன அர்த்தாந்தரம் அப்படி சொன்னா கல்பித மித்யாத்வேன மித்யாத்வ அனுமானேபி விமதம் மித்யா திருஷ்யத்வாத்து நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, அதுல இருக்கக்கூடியதான மித்யாத்வமும் கல்பிதமான மித்யாத்வம்னு சொல்லிடலாமே. கல்பித மித்யாத்வேன மித்யாத்வ அனுமானேபி சித்த சாதனாபத்தே அப்படின்னு சொன்னா இது இத்யபினா வியாவகாரிக பதார்த்தமாதாய சித்த சாதனே அதிபிரசங்கா பாவா. வியாவகாரிக பதார்த்தத்தை வச்சு நீ சித்த சாதனம் சொன்னா நாங்க வேண்டாம்னு சொன்னோம், அது எங்களுக்கு இஷ்டம்தான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அனானந்தத்துவ உபாதித்வாச்சா சாதாரணமாக இது போல இடங்கள்ல என்ன சொல்லுவோம்னா ஒரு உபாதியை சொல்றது. அனுமானத்தை சாதாரணமா சொல்றது ஒண்ணும் விபச்சாரத்தை சுலபமா காட்டுறது, இல்லைன்னா உபாதியை சொல்லிவிடுறது. உபாதியை கொஞ்சம் வழக்கம் இருந்தா நீங்க உபாதி சீக்கிரமா காட்டிவிடலாம். அது எப்படின்னா திருஷ்டாந்தத்துல இருக்கணும், பட்சத்துல இல்லாத இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு தர்மத்தை தேடி எடுத்தா போறோம், அது பை பிராக்டிஸ் வந்துடும். இப்ப என்ன பண்ணிருக்கார், அனானந்தத்துவ உபாதித்வாச்சா. இவ பாருங்க, இந்த அனுமானத்துல ஆத்மா பரமார்த்த சதன்யா பதார்த்தத்வாத் அனாத்மவது. இப்ப நமக்கு ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னு பண்ணல, பிரம்மத்துல மட்டும்தான் இருக்கு. மற்ற விஷயாதிகள்ல ஆனந்தம் இல்லை. இது முன்னாலேயே நம்ம பாஷ்யாதி கிரந்தங்கள்ல படிச்சிருக்கோம். விஷயத்துல ஆனந்தம் இருந்தால் விஷயத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே ஆனந்தம் வரணும். நமக்கு தேச காலாதிகள் இல்லாமல் நமக்கு விஷயம் மட்டும் ஆனந்தத்தை கொடுக்கல. சில சமயத்துல அதே விஷயமே சில சமயத்துல சந்தோஷத்தையும் சில சமயத்துல துன்பத்தையும் கொடுக்கறது. சௌக்கியமா இருக்கும் பொழுது ஸ்வீட் சாப்பிட்டா நன்னாத்தான் இருக்கு. ஆனா மந்தம் இருக்கிற காலத்துல பித்த தோஷம் இருக்கிற காலத்துல ஸ்வீட் சாப்பிட்டா அது பிடிக்க மாட்டேங்குது. ஆகாரமானது சில சமயத்துல பசியா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு, ஆனா ஃபுல்லா வயிறு ஃபுல்லா இருக்கிறவா ஆனதான் வேண்டாம் சுவாமிங்கிற. இப்ப எது இஷ்டமா இல்லை. அப்ப என்ன, ஒரு சமயத்துல அது வேண்டி இருக்கு, ஒரு சமயத்துல வேண்டியது இல்லை அப்படின்னு சர்வதா ஆனந்த ஜனகமாக அது இல்லை. விஷயத்துல ஆனந்தம் இல்லை. அதே போல இந்திரியங்கள்ல ஆனந்தம் இருக்கா, கண்ணுல ஆனந்தம் இருக்குமே, கண்ணால பாக்குற எல்லா பொருளும் ஆனந்தத்தை கொடுக்கணும். சிலது ஆனந்தத்தை கொடுக்கறது, சிலது துக்கத்தை கொடுக்கறது. அதனால புலன்கள்ல ஆனந்தம் இல்லை. மனசுல ஆனந்தம் இருக்குமே, சந்தோஷம் எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தான் காணணும் உலகம் முழுக்க. ஏன்னா எந்த ஒரு செயல் நீங்க எடுத்தாண்டாலும் மனசு வழியாகத்தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்பொழுதுமே ஆனந்தம் இருக்கணும். ஆனா அப்படி இது இல்லை. அதனால விஷயத்துல ஆனந்தம் இல்லை, புலன்கள்ல ஆனந்தம் இல்லை, மனசுல ஆனந்தம் இல்லை. அப்ப ஆனந்தம் எங்கே சார் இருக்கு? நையாய்க்கன்னு சொன்னா அவங்களுக்கு வரக்கூடியதான ஞானம் ஆத்மா மனசா சங்கிச்சது மன இந்திரியனா இந்திரிய மனசேனா கத பிரத்யட்சம். இவைகள்ல இந்த பிரத்யட்சத்துல வரக்கூடியதான ஞானத்துல இந்த மூணு இல்லையே நிராகரணம் பண்ணிட்டேடையானால் அப்ப ஆனந்தம் எங்க இருக்கணும்? உங்க ஆத்மால தான் இருக்கணும். அப்படி ஆத்மால மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு. ஆனா விஷயங்கள்ல பார்க்கிறோமே சார், விஷயத்துல பார்க்கக்கூடியதான ஆனந்தமும் ஆத்மானந்தம் தான். அந்த சமயத்துல அந்த விஷயமானது நமக்கு நம்ம மனசை அசையாம ஒரு நிலையை கொண்டு வர்றது. அதனால உள்ள இருக்கிற ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆனா பிராந்தியினால உள்ள ஆனந்தத்தை அனுபவிச்சு வெளியில விஷயத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். நாயானது எலும்ப கடிக்கிற காலத்துல தம் வாக்குல இருந்து வரக்கூடியதான ரத்தத்தை தான் ஒதுஞ்சு அது அந்த எலும்புல இருந்து வர்றதுன்னு நினைச்சுட்டு மோத போறது. அதே போலதான் மனுஷனும் தன் ஆத்மானந்தத்தை தான் அனுபவித்துக் கொண்டு விஷயத்துல ஆனந்தம் வருதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். இது பஞ்சதசியாதி கிரந்தங்கள்லயும் பாஷ்யாதிகளையும் அங்கெங்க சொல்லியாச்சு. இப்ப இதனால என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஆனந்தம்ங்கிறது எங்கே சார் இருக்குன்னு உமக்குள்ள இருக்கு. ஆத்மாவில தான் இருக்கு ஆனந்தம், வேற எங்கேயும் இல்லை. அனாத்மாவில இருக்கா? நிச்சயமா இல்லை. இப்ப பாருங்க, இதை தெரிஞ்சுட்டு நீர் அனாத்மாவை திருஷ்டாந்தமா கொடுத்திருக்கேன், அங்கே ஆனந்தம் இல்லை. அங்கே ஆனந்தம் இல்லைன்னு என்ன இருக்கு? அனானந்தம் இருக்கு. பட்சமானது ஆத்மா, இதுதான் அனானந்தம் இல்லை, ஆனந்தம் இருக்கு. இப்போ விவகாரம் என்ன, பட்சத்துல இருக்கிறதும் திருஷ்டாந்தத்துல இல்லாதான தர்மம் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அது உபாதி. ஸோ இந்த ரிசல்ட் உபாதி ஒரு அனுமானத்துல கண்டுபிடிச்சா அனுமானம் கெட்டு போச்சு. அதான்
ஆத்ம அனானந்தத்துவ உபாதித்வாச்சா. அதுக்கு அடுத்தது அதுக்கு பிறகு ஆத்மா யாவத் ஸ்வரூபம் அனுவர்த்தமான அனாத்மவான். ஒன்னும் பெரிய சப்தம் பெருசா இருக்கே தவிர ஆத்மா இருக்கிற பரியந்தான் அனாத்மாவும் இருக்குன்னு அர்த்தம். யாவத் ஸ்வரூபம் அனுவர்த்தமான அனாத்மவான், தான் இருக்கிற பரியந்தன் தன்னுடையும் கூடியிருக்கக்கூடியதான அனாத்மாவை உடையவன் அப்படின்னு என்ன அர்த்தம் சுவாமி? முக்தி காலத்திலையும் துவைத்தம் இருக்குன்னா, முக்தி காலத்திலையும் துவைத்தம் இருக்குன்னா துவைத்தம் சத்தியம்னு அதை சொல்றதுக்காக இவ என்ன சொல்லிருக்கா இப்படி. அதனால முக்தி காலத்திலையும் துவைத்தம் இருக்கு. யாவத் ஸ்வரூபம் ஆத்மா எந்த வரைக்கும் இருக்கோ, ஆத்மஸ்வரூபம் எது வரைக்கும் இருக்கோ, அனுவர்த்தமானம் அதோட பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான அனாத்மவான் இல்ல. ஒரு ஒரு பட்சத்துல நாம் என்ன சொல்லியிருக்கோம், துவைத்த பதார்த்தங்கள்லாம் போயிடுச்சுன்னா இதனுடைய அபாவம் இருக்கோ இல்லையோன்னா. அப்ப முக்தி காலத்திலேயும் பிரபஞ்சாபாவம்னு ஒரு பதார்த்தம் இருக்கு. அப்ப என்ன பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, பிரபஞ்சாபாவம்னு ஒண்ணு இருக்கேப்பா. அப்ப துவைத்தம் தானே வந்தாச்சு உங்க மத்தத்துல ஒரு தடவை கேட்டிருக்கான். அதுக்கு நாம என்ன சொல்லிருக்கோம், ரெண்டு விதமா பதில் சொல்லிருக்கோம். அட அப்படி இல்லப்பா, ஒண்ணு அந்த அபாவம்னு எது வந்தா அபாவமானது அதிகரண ஸ்வரூபம். இங்க குடம் இல்லைன்னு என்ன அர்த்தம் இருக்கு, பூமி இருக்குன்னு அர்த்தம். கடாபாவம் எங்க போச்சு, கடாபாவம்ங்கிறது பூரூபமா இருக்கு, பூதல ரூபமா இருக்கு. ஸோ பூதலமே கடாபாவம். அதனால்தான் பூதலத்தை கண்டு கடம் இல்லைன்னு சொல்றேன். கடாபாவம் அதிகரணஸ்வரூபம் அப்படின்னு ஒத்துண்டு. இங்க ரெண்டாவது பதார்த்தம் இல்லையே, பிரபஞ்சாபாவம்னு பிரம்மன் தானே, அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். ஆனா இந்த வாதிகள்ல சில பேர் பண்றார், அதிகரணஸ்வரூபமா இல்ல அபாவம்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல என்ன பாவாத்வைதம், ஆத்மாவை தவிர ரெண்டாவது பாவ பதார்த்தம் இல்லை, அதான் அத்வைத பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சில ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். இப்படி அதிகரணஸ்வரூபமாக அபாவத்தை ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அப்ப என்ன பண்றதுன்னா, யாவத் ஸ்வரூபம் அனுவர்த்தமான பாவரூப அனாத்மவான். அந்த பட்சத்துக்கும் உங்களுக்கு சரி வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், யாவத் ஸ்வரூபம் அனுவர்த்தமான அனாத்மவானுங்கிற இடத்துக்கு யாவத் ஸ்வரூபம் அனுவர்த்தமான பாவரூப அனாத்மவான் அப்படின்னா ஆத்மா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அத்துடன் பின்தொடர்ந்து வரக்கூடியதான பாவரூபமான அனாத்மாவை கொண்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்மாவோட ரெண்டாவது பாவ பதார்த்தம் இருக்கு, முக்தி காலத்திலையும் இருக்குப்பாங்க. அதனால துவைத்தமானது சத்தியம் அப்படின்ட்டான். அனாத்மவான் வா ஸ்வஜான அபாத்திய அனாத்மவான். அந்த பிரம்மஜானம் வந்தாலும் இது அனாத்மாவானது போகாது. பிரம்மஜானம் வந்தாலும் போகாதான அனாத்மாவை கொண்டிருக்கு அப்படின்னு. பிரம்மஜானம் வந்தாலும் உங்களுக்கு பிரம்மஜானம் வந்திருக்கு, வைகுண்ட லோகத்துக்கு போங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, கோலோகத்துக்கு போங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அங்கே துவிதீய வர பதார்த்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். எப்படின்னு ஸ்வஜானாபாத்திய பாவரூப அனாத்மவான் வா பதார்த்தத்வாத். ஏன்னா இதெல்லாம் பதார்த்தமோ இல்லையோ, பதார்த்தமா இருந்தா அப்படித்தான் இருக்கும். பாவத்வாத்வா கட்டாதிவது அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னான். அத்ரா இந்த அனுமானத்தினால துவைத்தத்தை அவன் மித்யாபூதமாக பண்ணணும். மித்யாபூதம்னு சொல்றது இல்லை, அது சத்தியம்ங்கிற ஒரு பதார்த்தத்தை சொல்லணும் என்பதற்காக இத்தனையும் சொல்லியிருக்கார். இப்படி சொல்லியிருக்கிற காலத்துல அதுக்கு என்ன சொல்ற, இது தப்பப்பா. அத்திர பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி அபியுபகம பட்சே சித்த சாதன பரிகாராய சாத்தியோ பாவரூப பதம் அனாத்ம விசேஷனம் இத்தியபிமந்தம் அப்படின்னு இந்த பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி ஒரு ஆச்சாரியால் இப்படி ஒன்று சொல்லியிருக்கார். இந்த அவித்யா நிவர்த்தின்னு ஒண்ணு நீங்க சொல்லிட்டு இருக்கல, பிரம்மஜானம் வந்தா அஜானம் போச்சு, இது அஜானம் போச்சுன்னு அவித்யா நிவர்த்தின்னு ஒண்ணு சொல்றல, அந்த அவித்யா நிவர்த்தியானது எப்படி சார், வாட் இஸ் நேச்சர்னு என்ன சொல்லுவீர்கள்? அது சத்துன்னு சொல்லுவிடா. சத்துன்னு சொன்னா அது போகவே போகாதுன்னு அப்புறம் அவித்யா நிவர்த்தி அப்படியே இருக்கும். அவித்யம் பண்ணாலும் அவித்யா நிவர்த்தி அப்படியே இருந்துருச்சுன்னா அப்ப போகவே போகாது உங்களுக்கு. அதனால என்ன அப்படி சொல்லப்படாது. அசத்துன்னு சொல்லுவிடா, அசத்துன்னா தோடனே தோணாது. இல்ல ஒரு பரவாயில்ல சதசத்துன்னு சொல்வேடான்னு அதுவும் சொல்ல முடியாது சார். அப்ப சதசத்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னா என்னதான் சொல்ல போறேள் அப்படின்னு சொன்னேன்னா சதசத் விலட்சணம்னு சொல்லுவாங்க. சதசத் விலட்சணம் சொன்னா இன்னொரு ப்ராப்ளம் வருது. ஏன்னா அவித்யாங்கிறதே சதசத் விலட்சணம். அவித்யா நிவர்த்தி எப்படி மறுபடியும் சதசத் விலட்சணமாகும்?
அவித்ய போனதும் அவித்யா நிவர்த்தியும் சரஸ்வதி விலட்சணம்னு சொன்னேன்னா அவித்யக்கும் அவித்யா நிவர்த்திக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஸோ மோட்ச காலத்திலையும் அவித்யா கண்டினியூ ஆகுதுன்னு ஆயிடும். ஏன்னா அவித்யா நிவர்த்திங்கிறது அவித்ய மாதிரியே சரஸ்வதி விலட்சணம்னு என்ன அர்த்தம்? ஸோ என்ன பண்ணினார், அவித்யா நிவர்த்திங்கிறது சத்து இல்ல, அசத்து இல்ல, சதசத்து விரோதமா இருக்கிறது இருக்க முடியாது. ஸோ சதசத் விலட்சணம்னு சொன்னேன்னா அது அவித்யா ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சதசத் விலட்சணத்தை விட வேறானது பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி அப்படின்னு. இந்த பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி இங்க வந்து சரஸ்வதி பிடிக்கல. 2-3 இடத்துல அது சின்ன குழந்தைகளை பாடம் சொல்றதுக்குன்ட்டார் ஒரே தரம், வேண்டாம் போங்க அப்படின்ட்டார். அதனால அவித்யா நிவர்த்திங்கிறது சரஸ்வத் விலட்சணம்ங்கிற வச்சுண்டு, ஆனா அது ஒரு க்ஷணத்தில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அதுக்கு பாவ விகாரமானது அந்திய பாவ விகாரம் ஏகட்சண சின்னத்துல இருக்குமே தவிர இருக்காதுன்னு பட்சத்தை வச்சுட்டு சமாதானம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பட்சத்துல அத்திர பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி அபியுபகம பட்சே சித்த சாதன பரிகாராய அதுக்கு என்ன பண்ணணும், சாத்தியோகோ பாவரூப பதம் அனாத்ம விசேஷனம். நீங்க சாத்தியர் ரெண்டுலையும் பாவரூபம் அனாத்மா பதம்னு பாவரூபம்னு அனாத்மாவுக்கு விசேஷனம் பண்ணிருக்கேள். இத்தியப்பி மந்தம், அதுவும் தப்பு பாதர். மந்தம்னா இது ஒன்றும் சரி, அனுமானமே சரியில்லை. சின்ன குழந்தைகள் சொல்றா போல அனுமானம் இருக்கு. ஏன், யாவத் ஸ்வரூபம் இத்தியஸ்தி எக்கிஞ்சித் ஸ்வரூப பரத்வே சித்த சாதனம். யாவத் ஸ்வரூபம்னு ஆத்மா இருக்கிறப்ப எல்லா ஸ்வரூபமும் ஏதோ ஒரு ஸ்வரூபம் அவ்வளவுதானே. எக்கிஞ்சித் ஸ்வரூபம் அப்படின்னு அதை நானும் ஒத்துக்கிறேன். ஒரு பதார்த்தம் போற சமயத்துல எக்கிஞ்சித் ஸ்வரூபம் இருக்குன்னு கட்டம் போனா படம் இருக்கு, சித்த சாதனம் தானே. ஆத்மஸ்வரூப பரத்வே சாத்தியா பிரசித்தி. ஆத்மஸ்வரூபம்னு சொன்னிடையானால் அப்ப சாத்தியமே இருக்காது. ஏன், நகி யாவதாத்மஸ்வரூபம் அனுவர்த்தமான அனாத்மா பிரசித்தா அஸ்தி. ஆத்மஸ்வரூபம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் இருக்கக்கூடியதான அனாத்மாவை ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம். நீங்க ஆத்மஸ்வரூபம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் இருக்கக்கூடியதான அனாத்மாவை திருஷ்டாந்தமா ஒண்ணு காட்டணும். அப்பத்தானே இந்த பிரபஞ்சமா அது போல இருக்குன்னு சொல்லணும். அது போல உன்னால காட்டவே முடியாதுப்பா. காட்டினா அப்புறம் ஒத்துப்பா. நீ என்ன சொல்லணும், எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு திருஷ்டாந்தம் நிச்சயமாக 2 பேரும் ஒத்துண்ட இடம் ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். ஆத்மா இருக்கிற பரியந்தம் இதோ இது பர்மனண்டா இருக்கு சார் அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம். ஒண்ணு சொல்ல முடியாது. ததா சதி ஒருவேளை நீ காட்டி விட்டேன்னு வச்சுக்கேன், டைரக்டா ஆத்மஸ்வரூபம் இருக்கிற பரியந்தம் இந்த அனாத்மா இருக்குன்னு கட்டின மேல அனுமானம் இருக்குன்னு. பர்வதத்துல நெருப்பு நன்னாவே எரிஞ்சுட்டு ஜுவாலை தெரியுது. பர்வதோவன்னிமான்னா அவன் என்ன பண்றது, சும்மா தான் சொல்லணும். ஏன்னா கண்ணுக்கு எதிர்க்க பிரத்யட்சமா இருக்கிற காலத்துல அது சொல்லுவானா, அது அனுமானம் பண்ண வேண்டி இருக்குமா? உமக்கு ஆசை இருந்தா பண்ணுங்க, சுஷாதேஷம் இருந்தாலும் அனுமானம் இப்படியும் பண்ணலாம்னு அனுமான பிரக்கிரியை காட்டுறதுக்கு காட்டலாமே ஒழிய அதுக்கு அவசியகதை இருக்கா? பிரத்யட்சமா பார்க்கிற இடத்துல விஷயத்துல அனுமானம் சொல்லலாம் வேண்டியது இல்லையே. அப்ப விவகாரம் என்ன, அப்படி காட்டலேன்னா சாத்தியமே பிரசிக்காது. அப்படி யாவதாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அனாத்மாவை காட்டி விட்டீரையானால் அப்ப அனுமானமே வேண்டாம். அனுமான வயத்தம் அதஸ்வரூப பதஸ்ய சமதிவியாகிருத பரத்வாது வியாப்தி கிரகதசாயாம் திருஷ்டாந்த ஸ்வரூபம் பட்சதர்மதாகிரகதசாயாம் ஆத்மஸ்வரூபமேவ பிராபியதே இல்ல. இந்த இடத்துல ஸ்வரூபம்னு சொன்னா இந்த இடத்துல வியாப்தியை சொல்லக்கூடிய காலத்துல திருஷ்டாந்தத்துல வியாப்தி கிரகதசாயாம் திருஷ்டாந்தத்துக்கும் அதே போலயே பட்சதர்மதா கிரகிக்கிற காலத்துல பட்சதர்மதான்னா ஏதுவானது பட்சத்துல இருக்கிறது. அந்த தசையில ஆத்மஸ்வரூபம் பிராபியதே. இங்க ஆத்மான்னு அர்த்தம், இங்க அனாத்மான்னு அர்த்தம். பண்ணியானால் இது ந சாத்தியா பிரசித்தி நவாசித்த சாதனம் அப்படின்னு சொல்றா. இது சேத்தனா இத வருங்க, இது நீ சப்தத்தினுடைய சுவாவத்தை சொல்லு. சப்தத்துக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி அர்த்தம் வரலாம். ஆனா அனுமானத்துல அது வருமா? சப்தத்துலதான் இது போல ஒரு சுரூபம். ஒரே சப்தமானது இப்ப சொன்னார் பார்த்தீங்களா, ஆத்மாங்க ஆத்மை வக்கியாத்மனோ பந்து ஆத்மை இவரு ஆத்மனா பந்துர ஆத்மா ஆத்மா நஷ்டத்து. இங்க ஆத்மான ஒரு ஆத்மாவுக்கு ஆத்மான அர்த்தம், ஒரு ஆத்மாவுக்கு மனசுன்னு அர்த்தம். இது சப்தத்தினுடைய சுபாவம். ஒரு சந்தர்ப்பத்தை அனுசரித்து ஒரே பதமானது 2 அர்த்தங்களை சொல்லலாம் என்கிறது சப்தத்தினுடைய சுபாவம்.
அது அனுமானத்துல கொண்டு வரலாமா? பட்சத்துக்கு ஒரு மாதிரி திருட்டாந்தத்துக்கு ஒரு மாதிரி கொண்டு வரலாமா? அப்படி இல்லப்பா, அது அனுமான பிரக்கிரியை இல்ல. அதனால சப்தஸ்வபாவ உபன்யாசஸ்ய அனுமானே அனுபயோகா, அது ஒத்துக்கிறது இல்ல. அனுபயோகா ஸ்வஜான அபாத்தியா இத்தியஸ்ர ஸ்வசப்தேபி, அதே போல ஸ்வசப்தம்னு ஸ்வாங்கிறது இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி அர்த்தம் சொல்லலாம். துல்லியோ எம் தோஷா அதையேவா, அதே மாதிரியே இந்த அதையேவான்னு சொன்னா அந்த நிராகரண பிரக்கிரியை ஒரே மாதிரின்னு அர்த்தம். இப்ப எப்படி நிராகரணம் பண்ணியுமோ அதே மாதிரியே அடுத்த அனுமானமும் விமதா பந்தவ நிவர்த்தி ஸ்வப்பிரதியோகி விஷய ஞான அபாத்திய அனாத்ம சமகாலீனா. பதம் பெருசா இருக்கிறத புரிஞ்சுட்டா ஒன்னும் கஷ்டம் இல்லை. உக்த ஞான அபாத்திய பாவரூபானாத்ம சமகாலீனாவா பந்த நிவர்த்தித்வாத் நிகழ பந்த நிவர்த்திவது இத்யபி நிரஸ்தம். பந்த நிவர்த்தி எது பந்த நிவர்த்தியா இருக்கோ, எங்கெங்க பந்த நிவர்த்தி இருக்கோ அந்த பந்த நிவர்த்திக்கு ஆனது அதுக்கு ஸ்வப்பிரதியோகி என்ன பந்தம். ஸ்வங்கிறது பந்த நிவர்த்தி, அதுக்கு பிரதியோகியா இருக்கக்கூடியது பந்தம். ஸ்வப்பிரதியோகி விஷயமா இருக்கக்கூடியதான அந்த பந்தத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியதான தத்விஷய ஞானம், அதனால இது பாதிக்கப்படலை. பந்த நிவர்த்தியானது எதனால வந்ததோ தத்விஷயமான ஞானத்தினால இந்த பந்தம் போச்சோ, வேற எதனாலேயோ போச்சு, இதனால போகல. அதனால தத் சமகாலீன அனாத்ம சமகாலீனான்னு சொன்னதும் தப்பு. ஏன்னா நிராகரண பிரக்கிரியை ஒரு மாதிரி தான். பட்சத்துல ஒரு மாதிரி, திருஷ்டாந்தத்துல ஒரு மாதிரி. பட்சத்துல இருக்கக்கூடிய பந்த நிவர்த்தி என்ன, ஞானத்தினால அஜ்ஞானம் போகுது. திருஷ்டாந்தத்துல இருக்கக்கூடிய பந்த நிவர்த்தி என்ன, விலங்கானது ஞானத்தினால போகல. விலங்கானது என்ன பண்ணியிருக்கான், அவன் அவுத்து விட்டுருக்கான். ஸோ இங்க பிசிக்கலா, இங்க வெறும் மென்டலா. ஒரு இடத்துல வரக்கூடியது பந்த நிவர்த்தி, ஞானம் வந்ததுனால அஜ்ஞானம் போச்சு. இங்க வேற ஒண்ணும் பிசிக்கலா செயல் ஒன்றும் கிடையாது. அங்கே எப்படியே அந்த நிகழ பந்த நிவர்த்திக்கு அவன் ஞானம் வந்தா போறாது சார், யாரோ ஒருத்தன் அந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும். அதனால பட்ச திருஷ்டாந்தையோகோ பந்த பதார்த்தஸ்ய ஏகஸ்ய அபாவேனா, அங்கே பந்த பதார்த்தமானது வேறு, இங்க பந்த பதார்த்தமானது வேறு. இங்க பந்த பதார்த்தமானது அஜ்ஞானம். பந்த நிவர்த்தின்னு சாம்சாரிக பந்த நிவர்த்தின்னு அஜ்ஞான நிவர்த்தி தான் அர்த்தம். நிகழம்னா விலங்கு, கையில இந்த விலங்கு போட்டிருக்கல ஹேண்ட் கப்ஸ்ன்னு சொல்லிவிட, அது நிகடான்னு சொல்லுவா, நிகழன்னு. அதனால பட்ச திருஷ்டாந்தையோகோ பந்த பதார்த்தஸ்ய ஏகஸ்ய அபாவேனா, பட்சத்துல அஜ்ஞானம்ங்கிறத பந்த பதார்த்தம், இங்க விலங்குங்கிறது பந்த பதார்த்தம். அதனால ஸ்வரூபா சித்தி சாதன வைக்கல்ய அந்நியதர ஆபாதாத் ஸ்வபதேச்சா. ஸ்வபதம்னு சொன்னீங்கன்னா உக்தா சாத்தியா பிரசித்தி தோஷா. ஸ்வம்னு சொன்னா அது வேற வேற அர்த்தம் வருது, சாத்தியா பிரசித்தி தோஷம். ஹேதவுச்ச பந்தா இது விசேஷண வையர்த்தியாத். அதோட மட்டுமல்ல, நிகட நிவர்த்தி வருதுன்னு சொன்னா போதுமே, நிகட பந்த நிவர்த்தி வருதுன்னு நீங்க சொல்றேன், அது என்ன, அது வேஸ்ட். ஹேதுவுல அதிகமா ஒரு பதம் இருந்தால் வியாபியத்வாசி. அதனால வையர்த்தியாத் வியாபியத்வாசி அப்பிரயோஜகத்துவம் ச. அதோட அப்பிரயோஜகத்துவம் கஸ்யாச்சித் நிவர்த்தேஹே அனாத்ம சமகாலீனத்துவ தர்சனாது. ஏதோ ஒரு நிவர்த்தி, நிகட நிவர்த்தியோ ஏதோ ஒரு நிவர்த்தியோ அது அனாத்ம சமகாலீனமா இருக்கு. இவனுக்கு நிகட நிவர்த்தி விலங்கு அவுத்து விட்ட சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு கட்டமோ பட்டமோ ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ நிகட நிவர்த்தி வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அனாத்மா இருந்தது. ஆகையால் எங்கெங்க நிகட நிவர்த்தி, எங்கெங்க பந்த நிவர்த்தி வருமோ அங்கெங்கெல்லாம் அனாத்மா இருக்கணும். இது எப்படி சரியா வரும்? கஸ்யாச்சித் நிவர்த்தேகே, ஏதோ ஒரு நிவர்த்தியில, நிகட நிவர்த்தியில அனாத்ம சமகாலீனத்துவ தர்சனாது. தர்சனம்னு இருக்க, தர்சனாதுன்னு விட்டுட்டா தேவையில்ல. தர்சனாது நிவர்த்தி மாத்திரஸ்ய ததாத்வ சாதனே. உலகத்துல எங்கெங்க நிவர்த்தி இருக்கோ அங்கெங்கெல்லாம் அனாத்மா இருக்கு என்று சாதித்தீடையானால் அது எப்படி இருக்கும்? சம்சார காலீனாயாக துக்க நிவர்த்தே சமானாதிகரண துக்க பிராகபாச காலீனத்துவ தர்சனாதிவா. தர்சனம் இவான்னு இருக்கு. தர்சனாதிவ துக்க நிவர்த்தி மாத்திரஸ்ய ததாத்வ சாதனே.
இந்த நையாயிகன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மோட்சம்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா, அந்த மோட்சம்னா என்னது அப்படின்னு பாஷாண கல்போ மோட்சான்டவர். இந்த கௌதமனுடைய ஆத்தக்காரி கல்லா இருந்தாலும் அதனால பாஷாண கல்போ மோட்சான் சொல்றது. வஸ்துதா என்ன கௌதம் வேற இன்னும் கௌதம் தெரியலையே, அவர் தான் எழுதினார். அதனால ஆத்தக்காரி எப்படி இருந்தாலும் அப்படியே அதான் மோட்சம் போட்டார். வஸ்துதா மோட்சம்னா என்ன, துக்கத்வம்சம் தான் மோட்சம்னு. ஏகவிம்சதி துக்கத்வம்சோ மோட்சான்னு ஆரம்பிச்சார். 21 விதமான அதை எனிமரேட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ 21 விதமான துக்கங்கள் போகணும். துக்கம் இப்போ தான் போறது என்ன இல்லை, துக்கம் இப்போ போனாலும் மறுபடியும் துக்கம் வராதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இல்லையே சார். இப்போ துக்கம் போச்சு, துக்கம் மறுபடியும் வராம இருக்கணுமே, அப்ப அது மோட்சமாகாது. ஸோ எப்படிப்பட்டதான துக்கத்வம்சம் மோட்சம், தான் இருக்கும் காலத்தில் துக்க பிராகபாவம் இல்லாம இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா நாளைக்கு துக்கம் வரக்கூடாது, இப்ப துக்கம் போகணும். அதோட வித் கண்டிஷன் இனிமேல என்னைக்குமே துக்கம் வரக்கூடாது. ஸோ அப்ப என்னாச்சு, இந்த துக்காபாவமானது அல்லது இப்பொழுது வந்த துக்கமானது பர்மனன்ட், எப்பொழுதும் துக்கம் வராது. இப்ப இருக்கிற துக்கமும் போச்சு, நாளைக்கு எப்பவும் துக்கம் வராது. அப்ப என்ன, துக்க பிராகபாவ அசமான காலீன, துக்க பிராகபாவம் இருக்கும் காலத்தில் இல்லாததான அப்படின்னா துக்கம் இருக்கிற இப்பொழுது வந்த துக்காபாவம் அதோட இனிமேல துக்கமும் வராது என்கிற கண்டிஷனோடு துக்க பிராகபாவ அசமான காலீன துக்காபாவா அல்லது துக்கத்வம்சா அப்படின்னு. அது எப்படின்னு உமக்கு துக்க பிராகபாவ அசமான காலீன, எனக்கு துக்கத்வம்சம் அதுவும் தெரிய வராது. ஸ்வசமானாதிகரண எத்தனை போட வேண்டி இருக்கு பாருங்க. ஸ்வசமானாதிகரண துக்க பிராகபாவ அசமான காலீன துக்கத்வம்சோ மோட்சா அப்படின்னு அவன் சொன்னான். இது யாரோ ஒருத்தருக்கு ஒரு சமயத்துல ஒரு துக்காபாவம் துக்கம் போச்சு, அப்ப பிராகபாவம் இல்லை. அதனால எல்லோருக்கும் எப்பொழுதும் துக்காபாவம் தான் பிராகபாவம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி முடியாதோ அதே போல ஓரிடத்துல மட்டும் நிவர்த்தி ஏற்பட்ட காலத்தில் துவைத்தம் இல்லைங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் நிவர்த்தி எல்லா விதமான நிவர்த்தி ஏற்படும் காலத்தில் ரெண்டாவது பதார்த்தம் இல்லைன்னு சொல்றது அவ்வளவு மடத்தனமா இருக்கு. வேற ஒண்ணு விபாரம். சம்சார காலீனாயா துக்க நிவர்த்தே, சம்சார காலத்துல இருக்கக்கூடியதான துக்க நிவர்த்தி சமானாதிகரண, சமானாதிகரணம்னா அந்த ஜீவனுக்குன்னு வச்சுப்போம், அவனுக்கு துக்க பிராகபாவ காலீனத்துவ தர்சனாதிவ, துக்கம் போச்சு சார் நமக்கு, இனிமேல் துக்கம் இல்லை சார் அப்படின்னு தானே நினைக்கிறான். சாதாரணமா என்ன மனுஷர்களுக்கு ஒரு அபிப்பிராயம், காசு நிறைய சேர்ந்துருச்சுன்னா இனிமேல் நமக்கு தாரித்திரம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இது மட்டும் யாரும் சொல்ல முடியாது. என்னமோ ஓஹோஹோ நிறைய பணக்காரனா இருக்கவங்க அடுத்த நாள் ஒண்ணும் இல்லாம போயிடுது சொல்ல முடியும். சஞ்சலம், அந்த சஞ்சலம் நீ மனக்கிருஷ்ணான்னு சொன்னாச்சு மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் இல்லைன்னா எந்த க்ஷணத்துல என்ன ஆகும் தெரியாது. அதுவும் நான் நிறைய பணக்காரனா இருந்து துக்கத்தை அனுபவிக்கிறது, ஏழ்மை அனுபவிக்கிறது ரொம்ப துக்கம்னு சொல்றான். அதனால ஏதோ ஒரு இடத்துல துக்கம் போச்சுன்னா அதுக்கப்புறம் துக்க பிராகபாவமும் இருக்குதார் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி எல்லா இடத்துல ஆனந்த நிர்பந்தம் இருக்கோ இல்ல. அதே போல நிவர்த்தியானது ஒரு இடத்துல இருக்கிற காலத்துல துவைத்தம் இல்லாதனால எல்லா நிவர்த்தியும் துவைதாபாவமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லுங்க, அப்பிரயோஜகத்வஞ்ச கஸ்யாச்சித் நிவர்த்தேகே, ஏதோ ஒரு நிவர்த்திக்கு அனாத்ம சமகாலீனத்துவ தர்சனாது, அனாத்ம சமகாலீனத்துவம் பார்த்ததுனால நிவர்த்தி மாத்திரஸ்ய ததாத்வ சாதனை, எல்லா நிவர்த்திக்கும் அப்படி சாதிச்சுடையானால் அது எப்படி இருக்கும், சம்சார காலீனாயா துக்க நிவர்த்தே, சம்சார காலத்தில் இருக்கிற துக்க நிவர்த்தி சமானாதிகரண துக்க பிராகபாவ காலீனத்துவ தர்சனாதிவ, தர்சனமிதான் இருக்கு, தர்சனாதிவ துக்க நிவர்த்தி மாத்திரஸ்ய ததாத்வ சாதனே அப்படின்னு ஏவம் சாமானிய அனுமானேஷு நிராகிருதேஷு. இந்த பிரகரணம் எப்படி போயிருக்க, முதல்ல 6 ஹேத்துக்கள் நிராகரணம் பண்றது. இப்படி முதல்ல என்ன பண்ணிருக்க, 6 ஹேத்துக்களை சொன்னோம், அதுக்கப்புறம் சாமான்யமான அனுமானங்கள் சொன்னோம்,
நனு ஏவம் சாமானிய அனுமானேஷு நிராகிருதேஷு விசிஷ்டானுமானம் பவிஷ்யதி. விசிஷ்டானுமானம்னு ஏகவச்சனம் தான் சொல்லியிருக்கார். விசிஷ்ய அனுமானம்னு சொல்லியிருக்கார். விசிஷ்ய அனுமானானின்னு சொல்லணும். ஏன்னா அதில் 8 அனுமானம் சொல்ல போறாரு. ஆனா 8 அனுமானமும் கட்டமில்லை. ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம், என்ன 2வது கிளாஸ்ல 2 கிளாஸ் முடிச்சிடலாம், கட்டமே இல்லை. இப்ப அனுமானத்தினுடைய பிரக்கிரியை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதனுடைய அர்த்தங்கள் எப்படின்னு பார்க்கணும். சாதாரணமாக அனுமானத்துல சாத்தியத்தையோ ஹேத்தையோ அவ சொல்லும் பொழுது அவ ஒரு விதமாக ஒரு கோர்வையா சொல்வா. அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுட்டா வரும். ஆனா அர்த்தம் முழுக்க சொல்ற பாஷ்யங்கள்ல இருக்கிறதா இவர் சொல்லியிருக்கார். இப்ப எதையும் புதுசா ஒன்றும் சொல்லலை. ஆனா அவளுடைய சப்த பிரயோகம் ஒரு விதமா இருக்கும். அதான் அதனால இதை அடுத்த கிளாஸ்ல கருப்போம்.